சில நாட்களுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் திரிஷா அவர்களை மறைமுகமா தவறா பேசிட்டாரு அப்படின்றதுக்காக அவரை போலீசார் கைது பண்ணாங்க. ஆனா இப்போ இதை குறித்து நடிகை திரிஷா அவர்கள் அவர் பேசினது தவறில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான கருத்தை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி திமுக சார்பில் விவசாயிகள் அனைவருமே கூட்டிட்டு திமுக சார்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ணாங்க. அப்போ அந்த மேடையில் பேசிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலினை பார்த்து பல பேர் அங்க இருக்கிற திமுக தொண்டர்கள் பல பேர் திரிஷா திரிஷான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கமெண்ட் அடிச்சாரு. அந்த கமெண்ட் தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாகி கடைசியில் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பாக சில நாட்களுக்கு முன்னாடி பேசப்பட்டுச்சு. அதுவும் குறிப்பாக சட்டசபை நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவர் கைது செஞ்சது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டி ஒருத்தவங்க ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் பேசுனதில் என்ன தவறு இருக்குது, இப்போ சமீபத்தில் சுதந்திர தின விழா அப்போ கூட முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் வரல, ஆனால் திரிஷா வந்திருந்திருக்கிறாங்க. அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது சரிதானே, அவர் ஏன் கைது செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அந்த பார்ட்டி பேசியிருந்திருக்கிறாங்க. அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. ஆனால் அதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த வீடியோவை நடிகை திரிஷா அவர்கள் லைக் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்த ரசிகர்கள் பலருமே அப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்களா திரிஷா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டுட்டு வராங்க. ஆனா இந்த விஷயத்தை பார்த்த சில பேர் திரிஷா அவர்கள் ஒருவேளை கை தவறி தெரியாம லைக் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அதே போஸ்ட்டை அவங்க அன்லைக்கும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் அவங்க தெரியாம பண்ணாங்களா இல்ல தெரிஞ்சு பண்ணாங்களா அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.